வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உண்மையான அதிமுக தாங்கள்தான் என்பது உறுதியாகியுள்ளது என முதலமைச்சர் பழனிசாமி பேட்டி. தமிழக உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பாணை மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை விமானி அபிநந்தன் நல்லெண்ண அடிப்படையில் நாளை விடுதலை. பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பிரதமர் இம்ரான்கான் அறிவிப்பு. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைக்கும் பாகிஸ்தானின் எண்ணம் நிறைவேறாது. தீய நோக்கங்களுக்கு எதிராக இந்தியா ஒருங்கிணைந்து நின்று போராடும் என பிரதமர் மோடி உறுதி. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 60 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கி டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னர் அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும் சசிகலா, தினகரன் தனி அணியாகவும் செயல்பட்டனர். இதனால் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை தங்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என இரு தரப்பினரும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டனர். தேர்தல் ஆணையம் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கே இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படும் என அறிவிப்பு செய்தது. இந்த நிலையில் சசிகலா அணியில் இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அணியுடன் இணைந்தார். இதனால் அதிமுக தலைமை கழகத்தை ஓபிஎஸ், இபிஎஸ் தலைமையிலான அணி கைப்பற்றியது. இதனிடையே இரட்டை இலை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து டிடிவி தினகரன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. அப்போது இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கே வழங்கியது சரியே என நீதிபதிகள் அதிரடி தீர்ப்பு அளித்தனர். இந்த தீர்ப்பின் மூலம் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. மேலும் இரட்டை இலை சின்னம் கோரி தினகரன் தாக்கல் செய்த மனுவையும் டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. எதிரணியாக இருக்கக்கூடிய திரு தினகரன், திருமதி சசிகலா அவர்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையானது குறைவாக இருக்கிறது. பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் 150க்கும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். மாறாக எங்களுக்கு 2300க்கும் மேற்பட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது தேர்தல் ஆணையம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து மெஜாரிட்டி எங்கு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை. அந்த தீர்ப்பை ஒட்டித்தான், அந்த தீர்ப்பில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது என்று சொல்லித்தான் இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எங்களுடைய உறுதி, எங்களுடைய நியாயம் உறுதியாக தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் ரெட்டலை சின்னம் கிடைக்கும். இடைப்பட்ட காலத்தில் இந்த தேர்தலை சந்திப்பதற்காக குக்கர் சின்னம் ஏற்கனவே ரேகா பள்ளிங்கிற தனி நீதிபதி, டெல்லி உயர்நீதிமன்ற தனி நீதிபதி சொன்னதும் சரி, உச்சநீதிமன்ற அமர்வு ஜஸ்டிஸ் கன்வில்கருடைய அமர்வு சொன்ன அடிப்படையில் குக்கர் சின்னம் கிடைப்பதில், திரு டிடிவி தினகரன் அவருடைய தரப்பினருக்கு கிடைப்பதில் எந்த ஒரு தடையும் இருக்காது என்பதை இன்னைக்கு கடைசியாக சொன்ன வாதத்தை நான் சொல்கிறேன். இரட்டை இலை தொடர்பான தீர்ப்பின் மூலம் உண்மையான அதிமுக தாங்கள்தான் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை இலை வழக்கில் இனி மேல்முறையீட்டுக்கு வாய்ப்பில்லை என்றும் 21 தொகுதிக்கு எப்போது இடைத்தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் என்றும் தெரிவித்தார். உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதை இன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை கிடைத்தது மூலமாக இன்றைக்கு பல பேர் இந்த இயக்கத்தை அழிக்கலாம் என்று நினைத்தார்கள். சில பேர் அண்மையிலே கட்சிக்கு இந்த இயக்கத்தை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அத்தனை இடையூறை செய்தார். அதற்கெல்லாம் இன்று நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைத்திருக்குது. இனி சட்ட ரீதியாக மேல்முறையீடு செய்ய வாய்ப்பில்லை இருக்கிறது. ஏனென்றால் உச்சநீதிமன்றமே நீதிமன்றத்தில் போய் தீர்வு என்று தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான்
இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. அதே உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இருக்கிற பக்கம்தான் என்பதை நிலைநிறுத்தப்பட்டது. இரட்டை இலை அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது சரியே என தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு ஆதரவாக டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. இந்த தீர்ப்பு குறித்து அதிமுக மற்றும் அமமுக கட்சிகளின் நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தை பொறுத்தவரை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள். அதேபோல் இரட்டை சின்னத்தை முடக்க நினைத்தவர்கள் முடங்கி போனார்கள். எனவே இது ஒவ்வொரு முறையும் திரு தினகரன் தரப்பினருக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் அதே போன்று நீதிமன்றம் மூலமாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே தேவையில்லாமல் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. இது தெரிஞ்ச உண்மைதானங்க. எங்க தேர்தல் ஆணையத்துல திரு எடப்பாடி எங்களுடன் இருக்கும் போது திரு OPS முடக்கிய இரட்டை இலையும் கட்சி எங்களுக்கு வேணும்னு 122 MLAக்கள் சைன் பண்ணி கொடுக்கிறோம். 37 MPக்கள் அஃபிடவிட் கொடுக்கிறோம். 7.5 லட்சம் அஃபிடவிட் நான் உட்பட கையெழுத்து போட்டு கொடுக்கிறோம். தேர்தல் ஆணையத்தினோட கணக்கு என்ன, அதிக எண்ணிக்கை உள்ள MLAக்களுக்கு தான் கட்சி சின்னத்தை வழங்கணும். ஆனா அன்னைக்கு அவங்க எங்களுக்கு கொடுக்கல. OPSம் EPSம் கை கோர்த்த பிறகு வெறும் 111 பேர் மட்டுமே கொடுத்த அஃபிடவிட் எடுத்துக்கிட்டு 1.5 லட்சம் பேர் மட்டுமே கொடுத்தாங்க அஃபிடவிட். அதுலயும் பல ஃப்ரோஜரி இருக்கிறதா அன்னைக்கே அந்த வழக்குல நாங்க சொல்லியிருக்கோம். பி டீம், அதாவது பாரதிய ஜனதா அடிமை அரசு இங்க நடக்குது. பாரதிய ஜனதாவோட இன்னைக்கு தேர்தலை சந்திக்க போறாங்க. அவங்களுக்கு இது ஃபேவரா தானே நடக்கும். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கிடைக்கலனாதான் ஆச்சரியப்பட்டிருக்கணும். கோர்ட்டினுடைய வர்டிக்ல நான் கமெண்ட் பண்ண விரும்பல. அவங்க தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. ஆனால் இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தல. அதைத்தான் சொல்ல வரேன். இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தல. மக்கள் RK நகர்ல எதை உணர்ந்தாங்க? இரட்டை இலை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். இரட்டை இலை இன்னைக்கு தப்பானவங்க கையில இருக்கு. அதைத்தான் RK நகர் மக்கள் சொன்னாங்க. ஆளும் கட்சியா இருந்தாலும் இரட்டை இலை இருந்தாலும் இரட்டை இலை இருக்க வேண்டிய இடம் இது இல்ல. அதைத்தான் RK நகர் மக்கள் இன்னைக்கு தீர்ப்பு அளிச்சாங்க. அந்த தீர்ப்பு தான் வரப்போல நாடாளுமன்றமும் 21 தொகுதி தேர்தலையும் மக்கள் தெரிவிப்பாங்க. மக்கள் விரோத ஆட்சிக்கிட்ட இரட்டை இலை இருக்கு. அந்த சின்னத்தை இவர்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. நீதிமன்றம் தீர்ப்பு எப்படி இருக்கா அதை பத்தி விமர்சனம் பண்ணா, மக்கள் தரப்போற தீர்ப்பு, மக்கள் மன்றத்தில் வரப்போற தீர்ப்பு இந்த ஆட்சியையும் கட்சியையும் அம்மா மக்கள் முன்னேற்றம் கொண்டு இணைக்கும். அத மக்கள் அந்த தீர்ப்பை சொல்ல தயாரா காத்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்ல மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு. அதுக்கப்புறம் எந்த தீர்ப்பு மக்கள் தீர்ப்புக்கு முன்னாடி நிக்காது இல்ல. மக்களே எங்க கிட்ட கொண்டு அதை சேர்ப்பாங்க பாருங்க. அதாவது நீங்க சொன்ன பரபரப்பு தீர்ப்பு எல்லாம் கிடையாது. இது பறக்கும் தீர்ப்பு. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்த்து, அதாவது ஏற்கனவே இந்த எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்கு சாதகமாக கொடுத்த தீர்ப்பு, அதை எதிர்த்து அப்பீல் சின்னம்மா அவர்களும் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களும் சென்றிருந்தார்கள். இப்பொழுது அது யூஸ்வலாகவே இல்லை, அவங்களுக்கு தான் கண்டினியூ பண்ணிக்கலான்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இதை எடுத்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்திற்கு SLP உடனடியாக SLP மூலம் உச்சநீதிமன்றத்தை அணுகுவோம். ஆகவே நாங்கள் தொடர்ந்து அப்பீல் போவதற்கு சட்டத்திலே எல்லா இடங்களும் உண்டு. சட்டத்தின் மூலமாக மீண்டும் போராட தயாராக இருக்கிறோம். உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இதுல இந்த தீர்ப்பை பற்றி, ஒரு நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை பற்றி நான் தவறான கருத்தை பதிவு செய்ய விரும்பவில்லை. ஆகவே உச்சநீதிமன்றத்தில் இவர்களை, ஒரு நாணயமான இந்த உயர்ந்த மனிதர்களை, இந்த OPSையும் EPSையும் இவர்கள் மனுக்களையும் அங்கே சந்திக்க தயாராக இருக்கு. இல்ல, தேர்தலுக்கான தீர்ப்பா இல்லையா என்பதெல்லாம் நீதிமன்ற உத்தரவை மீறி பேசுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்த தயாராக வைத்திருக்கின்ற குக்கர் சின்னத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆகவே அதை கொடுக்க சொல்லி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆணையிட்டிருப்பதால் ஆகவே அதை பற்றி கவலையும் இல்லை. இதை தொடர்ந்து போராடுவதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. முடிவான தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தின் கைகளில் இருக்கிறது. அங்கே அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்போம் என்று சொல்லியிருக்கிறோமே தவிர இரட்டை இலையில் இப்பொழுது போட்டியிடுவோம் என்று அவர் எங்கேயும் அவரது கருத்தை தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் தட் இஸ் பெண்டிங் பிஃபோர் தி ஆனரபிள் கோர்ட். அது மாதிரி கருத்துக்களை அவரோ நாங்களோ தெரிவிக்கவில்லை. அது இன்னமும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையீடு செய்து பெறுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஏன் வாக்கு விகிதம் குறைகிறது? எதற்காக குறையும்? எந்த குறைபாடும் கிடையாது. இது கிடைக்கவில்லையே, தொடர்ந்து போராடுகிறார்கள் என்று மக்கள் நினைப்பார்களே தவிர எங்களுக்கு இருக்கின்ற சின்னம் என்ன என்று பார்த்துதான் வாக்களிப்பார்கள்.
ஆகவே இதில் எந்த பாதகமும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே பெற்ற தீர்ப்பு தான் அதை உறுதி செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். ஆகவே உச்ச நீதிமன்றத்தில் சந்திக்கலாம். உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு அனைத்திந்திய அதிமுகவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய சின்னம் இரட்டை இலை சின்னம். மாண்புமிகு பொன்மனச்செல்வி அம்மா அவர்கள் வளர்த்திட்ட சின்னம் இரட்டை இலை சின்னம். மக்கள் இயக்கம் அனைத்திந்திய அதிமுக, ஏழைகளின் இயக்கம், விவசாயிகளின் இயக்கம், தொழிலாளர்களின் இயக்கம், இளைஞர்களின் இயக்கம், தாய்மார்களின் இயக்கம் என்று இலங்குகிற இந்த இரட்டை இலை சின்னத்தை, இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்தை மக்கள் தங்கள் வீட்டு சின்னமாக கருதுகிறார்கள். மக்கள் இதயங்களில் குடிகொண்டிருக்கிற இரட்டை இலை சின்னம், அந்த இரட்டை இலை சின்னத்தை வைத்துக் கொண்டு எம்ஜிஆரை உள்ளத்தை தேக்கி வைத்திருக்கிறார்கள், அம்மாவை தேக்கி வைத்திருக்கிறார்கள். சாதனை செம்மல்களாக அன்றாடம் அளப்பரிய சாதனைகளை தமிழகத்து மக்களுக்கு அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களை தங்கள் உள்ளத்தை தேக்கி வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வெளிச்சிட்டு காட்டுகிற ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை உணர்த்துகிற இரட்டை இலை சின்னத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணை மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நடத்த வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் நடத்தப்படவில்லை. வார்டு மறுசீரமைப்பு உள்ளிட்ட காரணங்களால் உள்ளாட்சி தேர்தல் நடத்த முடியவில்லை என தேர்தல் ஆணையத்திடம் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதனிடையே உள்ளாட்சி தேர்தல் 2017 நவம்பர் 17ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தாததால் தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் நிறைவடைந்த பிறகு அறிவிப்பாணை மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என தமிழக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் ஜூன் 6ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர். பாகிஸ்தான் ராணுவத்தினரிடம் பிடிப்பட்ட இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுவிக்கப்படுவார் என அந்த நாட்டு பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான தாக்குதலின் போது விமானத்தில் சென்று தாக்குதல் நடத்திய இந்திய விமானி அபிநந்தன் அந்த நாட்டு ராணுவத்தினரிடம் பிடிபட்டார். இதையடுத்து அவரை சில வன்முறை கும்பல் கடுமையாக தாக்கியது. அவர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட அபிநந்தன் தற்போது ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் நலமாக உள்ளார். அவர் பேசும் வீடியோ காட்சிகளும் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து இந்திய விமானியை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் வலியுறுத்தினார். முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலரும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த நிலையில் அமைதியின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய விமானி அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தெரிவித்துள்ளார். அந்த நாட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் காஷ்மீர் விவகாரம் குறித்து இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் எல்லையில் பதற்றத்தை அதிகரிப்பதால் எந்த பயனும் இல்லை என்றும் இம்ரான்கான் கூறினார். அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அபிநந்தன் விடுவிக்கப்படுகிறார் என்றும் இம்ரான்கான் தெரிவித்தார். எதற்கும் போர் ஒரு காலமும் தீர்வாகாது என தெரிவித்த இம்ரான்கான் இந்திய விமானி அபிநந்தன் நாளை பாதுகாப்புடன் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்றும் கூறினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைக்க எண்ணும் பாகிஸ்தானின் தீய நோக்கங்களுக்கு எதிராக இந்தியா ஒருங்கிணைந்து நின்று வெற்றியை பெறும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். 1 கோடி பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்று நடைபெறும் என அக்கட்சி ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த வீடியோ கான்பரன்ஸ் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. டெல்லியில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் பாஜக தொண்டர்களுடன் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காக பாகிஸ்தான் தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதோடு இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறது என்று குறிப்பிட்டார். இந்தியாவை சீர்குலைக்கும் நோக்கோடு தீவிரவாத தாக்குதல்களை அரங்கேற்றுவதாகவும் நமது பொருளாதார வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதுதான் எதிரிகளின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். இந்திய மக்கள் அனைவரும் மலை போல் உறுதியாக நின்று எதிரியின் திட்டங்களை தவிடு பொடியாக்குவார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்.
அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி கிடைத்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டத்தின் மூலம் திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள 843 ஊராட்சிகளில் உள்ள 74 குளங்கள் மற்றும் 971 குட்டைகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படும். அடிக்கல் நாட்டு விழாவில் சபாநாயகர் தனபால், செங்கோட்டையன், வீரமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 3 மாவட்ட மக்களின் 60 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்துள்ள வெற்றி என பெருமையுடன் கூறினார். இப்பகுதி மக்களின் பல ஆண்டு காலமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு இந்த அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று என்பதை கூறிக்கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திட்டத்தின் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் 9 வட்டங்களில் உள்ள 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய குளங்கள் மற்றும் 971 கசிவுநீர் குட்டைகள் நிரப்ப உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மிக விரைந்து செயல்பட்டு இப்பொழுது உங்களுடைய ஆசையோடு இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்படுகின்றது. இன்னும் 2 ஆண்டுகளில் இதே பகுதியில் இந்த திட்டத்தை திறந்து வைக்க வர உள்ளேன் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடிக்கும் நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டின் இருபுறமும் இருநாட்டு படைகளும் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் டெல்லியில் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். ராணுவ தலைமை தளபதி பிபின் ராவத், விமானப்படை தளபதி PS தனோவா, கடற்படை தளபதி சுனில் லன்பா மற்றும் முப்படைகளைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்லையில் உள்ள நிலவரம், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகள், முப்படைகளின் ஆயத்த நிலை உள்ளிட்டவை பற்றி இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாளை காஷ்மீர் சென்று எல்லைப் பகுதியில் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று புதிய தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிமுகப்படுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லியில் சிறிய அளவிலான கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை அறிமுகம் செய்து வைப்பதாக அவர் கூறினார். 200 இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவை அருமையான தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியவை என்றும் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சினை குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கெஜ்ரிவால், இந்திய ராணுவத்துக்கு மொத்த இந்தியாவும் துணை நிற்கும் என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி தர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தீவிரவாதத்தினை ஒழிக்க பாகிஸ்தான் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜப்பான் வலியுறுத்தியுள்ளது. டோக்கியோவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜப்பான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாரோ கேனே, காஷ்மீரில் உள்ள நிலைமையை தாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம் என்றும் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ள கடந்த 14ஆம் தேதி நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாகவும் கூறினார். மேலும் தீவிரவாதிகளை ஒழிக்க பாகிஸ்தான் அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்திய விமானப்படை மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை நடவடிக்கைகளால் நேற்று முன்தினத்தில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனை தவிர்க்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் வழியே நிலைமையை சீராக்க வேண்டும் என்றும் ஜப்பான் கேட்டுக் கொண்டுள்ளது. பாலாகோட் தாக்குதலால் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கூறிய கர்நாடக பாஜக தலைவர் எடியூரப்பாவின் கருத்தால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி நடத்தப்பட்ட புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 27ஆம் தேதி இந்திய விமானப்படை பாலாகோட் தீவிரவாத முகாமில் தாக்குதல் நடத்தியது. இதில் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ராணுவம் தெரிவித்தது. இந்த தாக்குதலுக்கு நாடு முழுவதும் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. 40 வீரர்களை இழந்ததற்கு தகுந்த பதிலடி என்று பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பாலாகோட் தாக்குதலை தேர்தல் லாபத்துடன் ஒப்பிட்டு எடியூரப்பா சர்ச்சையை கிளப்பியுள்ளார்.
இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆதரவான சூழல் உருவாகிக் கொண்டிருப்பதாகவும் பாஜகவின் பக்கம் காற்று பலமாக வீசுவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்று தீவிரவாதிகள் முகாம்களை அழிப்பது மோடி ஆதரவு அலையை அதிகரிப்பதாக எடியூரப்பா கூறியுள்ளார். இதன் தாக்கம் வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் தெரியும் என்றும் குறிப்பிட்ட அவர் மக்களவைத் தேர்தலில் கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் 22இல் பாஜகவுக்கு வெற்றி உறுதி என்றும் தெரிவித்துள்ளார். அரசு ஒதுக்கிய இடத்திலிருந்து உடனடியாக காலி செய்ய வேண்டும் என நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் செயல்பட்டு வரும் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கில் அரசு நிலத்தை காலி செய்ய வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்ற ஒரு நீதிபதி அமர்வு கடந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து அசோசியேட் ஜெனரல்ஸ் நிறுவனம் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ராஜேந்திர மேனன், V.K. ராவ் அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வந்தது. விசாரணை கடந்த 18ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. அதன்படி அசோசியேட் ஜெனரல்ஸ் நிறுவனம் அரசு நிலத்தை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த இடம் குத்தகை விதிமுறைகளுக்கு மாறாக வணிக ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வந்ததால் கடந்த ஆண்டு அக்டோபர் 30ஆம் தேதி குத்தகைக்கு ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திமுக தோழமை கட்சிகளுடனான தொகுதி உடன்பாடு 2 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் 21ஆம் தேதியுடன் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் 22ஆம் தேதியும் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் தொகுதி உடன்பாடு முடிவடைந்த நிலையில் மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவோ கூட்டணி உடன்பாடு கையெழுத்தாகவோ இல்லை. இந்நிலையில் இன்றும் நாளையும் அந்த கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவோ உடன்பாடு கையெழுத்தாகவோ வாய்ப்பில்லை என்றும் அவர்களுடனான பேச்சுவார்த்தையும் 2 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவராக சரத்குமார் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. கட்சியின் நிறுவன தலைவர் சரத்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ராதிகா சரத்குமார் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளராக சரத்குமார் தேர்வு செய்யப்பட்டார். சமத்துவ மக்கள் கட்சியின் மாநில மகளிரணி செயலாளராக ராதிகா சரத்குமார் தேர்வானார். இதையடுத்து கூட்டத்தில் உரையாற்றிய கட்சியின் தலைவர் சரத்குமார் தங்களுடன் கூட்டணி குறித்து எந்த கட்சியும் சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என கூறினார். தூத்துக்குடி தொகுதியில் ராதிகா போட்டியிடுவதாக வரும் செய்தியில் உண்மையில்லை என்றும் சரத்குமார் தெரிவித்தார். சொன்னதை மாற்றி பேசுபவர்கள் அன்புமணியும் ராமதாசும் என குறிப்பிட்ட சரத்குமார் அதிமுகவை விமர்சித்துவிட்டு அவர்களுடன் கூட்டணி வைத்துள்ளார்கள் என்றும் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் பாஜகவை கொள்ளை ரீதியாகவோ எதிர்ப்பார்த்தாகவும் ரஜினி, கமல் இணைந்தால் மாற்றம் வரும் என கூறும் விஷால் என்ன அரசியல் ஞானியா என்று வினா எழுப்பினார். 2 நாட்களில் தேர்தல் நிலைப்பாடு குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் சரத்குமார் கூறினார். ஆய்வுக்குழு, உயர்மட்ட குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இதெல்லாம் நடத்தியிருக்கோம். இன்னும் 2-3 நாள் அது உறுதியான ஒரு முடிவு எடுத்த பிறகு எந்த ஒரு அவசரம்னா நிதானமாக எடுக்க வேண்டும் அனைவரும் கருத்து இருந்தது. அதை எதை நோக்கி எப்படி எடுக்க வேண்டும், வருங்காலத்தில் சமத்துவ மக்கள் கட்சியின் பயணம் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நிலைப்பாடு சற்று காலதாமதமானாலும் சிறப்பாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் 5ஆம் தேதிக்குள் கண்டிப்பாக அது அறிவிக்கப்படும். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.